அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஜரீர் ரலியல்லாஹு அவங்க குறிப்பிடுறாங்க, நாங்கள் முழு நிலவுள்ள ஒரு இரவுல நபி ஸல்லல்லாஹு அமர்ந்திருந்தோம். அப்ப அந்த முழு நிலவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த நிலவை நீங்க நெருக்கடி இல்லாம எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட இறைவனை நீங்க மறுமையில நீங்க பாப்பீங்க. சூரியன் உதிக்கிற முன்னாடியும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் தொழுகை விஷயத்துல நீங்க தூக்கம் போன்ற காரணத்தினால நீங்க மிகச்சிடாம இருக்க முடியும்னா, தூக்கம் உங்களை மிகச்சிடாம இருக்க முடியும்னா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சூரியன் உதிக்கும் முன்னரும் மறையும் முன்னரும் உனது இறைவனின் புகழை துதிப்பீராக அப்படிங்கிற அல்குரான் வசனத்தையும் ஓதி காண்பிக்கிறாங்க. இன்னொரு வசனத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் தொடர்ந்து உங்ககிட்ட வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ ஃபஜர் தொழுகையில அசர் தொழுகையில இரு சாரர்களும் சந்திக்கிறாங்க. ரெண்டு இப்ப நைட் டியூட்டி காலா டியூட்டி இருக்கிற மாதிரி மலக்குமார்களும் பகல் நேரத்து வானவர்கள் தனியா வருவாங்களா. இவங்க வந்துட்டு இவங்க கிளம்புற சமயத்துல இரவு நேரத்து வானவர்கள் வருவாங்களாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிளம்புவாங்க. அப்ப ஃபஜர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் இந்த ரெண்டு பிரிவினர்களும் ஒன்னா சந்திச்சுக்குவாங்களாம். அப்ப இரவு தங்கியவர்கள் மேலேறி செல்லக்குள்ள என்னோட அடியார்களை எந்த நிலையில விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்களா, அவங்கள தொழுது கொண்டிருக்கும்குள்ளதான் நான் அவங்கள விட்டுட்டு வந்தேன்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.